the very gorgeous Andrea. Usually லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்னென்னா இன்னொரு லேடிஸுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது தான். ஆனால் எனக்கு ஆண்ட்ரியாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் தமிழ் சினிமாவில் நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ஒரு ஹீரோயின். சினிமாவுக்கு அப்பாற்பட்டு பேக் ஸ்டேஜிலும் நான் அவங்கள பார்த்துருக்கேன். இப்போ கூட இளையராஜா 75 நிகழ்ச்சியில் அவங்க ஐ வாஸ் ஆங்கரிங் அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய அடுத்த நிகழ்ச்சிக்காக அவங்க நின்றுட்டு இருந்தப்போ உதட்ட கடிச்சிக்கிட்டு அந்த ஒரு சின்ன டென்ஷனோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியோடு அங்கே நின்றுட்டு இருந்தது என் கண் முன்னாடியே நிற்குது. எத்தனையோ ஸ்டேஜில் அவங்க வந்து பாடியிருக்காங்க. பட் அங்கே ஸ்டில் அந்த பிகினர்ஸ் நர்வ்ஸ் அவங்களுக்கு இருந்தது. தட் வாஸ் வெரி க்யூட் டு சி. பட் ஆக்சுவலி மெயினாக எனக்கு ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், தமிழ் சினிமா இலக்கணப்படி கதாநாயகிகள் எப்படியெல்லாம் ரோல் இருக்கணுமோ அந்த லூசு பொண்ணு ரோல்லாம் அவங்க பண்ணதே இல்லை. எல்லா ரோலுமே வித்தியாசமான ஃப்ரம் டே ஒன், ஃப்ரம் டெபியூ மூவி பச்சை கிளி முத்துச்சரத்துலேருந்து ஆரம்பித்து எந்த படத்துலையுமே அவங்க வந்து ஒரு ரெகுலர் தமிழ் ஹீரோயின் அப்படிங்கிறதே இல்லை. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், ஒன்றுத்தில் டான்ஸ் ஆடுறாங்க, அப்படியே கட் பண்ணி பார்த்தா இன்னொன்றுத்தில் கமலோட ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய போட்டு வச்சுக்கிட்டு வட சென்னையில் வேறு மாதிரி மிரட்டுறாங்க. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டரைசேஷன், ரியல் விமென், ரியல் கேரக்டர்ஸ், தரமணி இஸ் மை பர்சனல் ஃபேவரட். அது பார்க்கும்பொழுது இட்ஸ் வெரி 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 ரியல். இதுதான் உண்மையான ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும். அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் டீசர் பார்த்தேன். அந்த டீசரை பார்த்தா கன்ஃபார்மாக ஒரு கேரக்டர் கொஞ்சம் ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ரியா வாங்க, கம் வாங்க வாங்க வாங்க. ஈவன் பிஃபோர் யூ பிகின் யுவர் ஸ்பீச், என்ன நீங்கள் ஹீரோவை விட ஹைட்டா? எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா. இதை பாருங்களேன், இது இவங்க பக்கத்தில் நிற்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி. நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க பொதுவாக நான் சேலை கட்டிட்டு வருவேன், அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ரோல்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா, இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி சூஸ் பண்ணீங்க? இது உங்கள் ஸ்பீச்சில் யூ இன்கார்பரேட்டட் இன்டு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே என்னால் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம், அப்போது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது. அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ தமிழ்லே பண்ணலாம். இப்போ தான் நான் யோசித்தேன் கஸ்தூரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது, மும்பையிலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கன்னடாலேருந்து ஒரு டைரக்டருக்கோ இது தோணுச்சு. தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு, தெரியல என்ன யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த படம் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு. Definitely I have to start by thanking my producers, Mr. Rajesh and Mr. Kamal. தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்குது அவங்க ரெண்டு பேர்கிட்டையும். அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க குழந்தை மாதிரி நினச்சி அவ்வளோ அன்போட அவ்வளோ ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நர்ச்சர் அ ஃபில்ம் the way they have done it. So thank you very much for your generosity and for your kindness, I think, most importantly. Rendavathu, I have to thank Ram Singh sir. இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது.
பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும், ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையும் அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு, அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு, அவர்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு, அவர்கிட்ட கன்னடாவில் பேசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார். ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஜோ சார் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்கீங்க? வரலையா? ஜோ சார் மேடையில் வாங்க ப்ளீஸ், எங்கே இருக்கீங்க? இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோஸ் சாருங்க. எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த ஆள் ப்ளீஸ். நான் நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். பி இட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கௌதம் மேனன் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன், நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். they have written beautiful roles. I have always respected the importance of a director on set. This is the first time I really appreciated the presence of a co-director like Joe sir on set. ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோ சருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. K.S. Ravikumar sir, every day that you were on set was a joy for all of us. ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாவே இன்னொரு டைரக்டர் செட்டில் இருக்காரு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஈவன் ஐ திங்க் ஈவன் when you are acting you don't forget that you are a director. அது தானாகவே வந்துடுது இல்லைங்களா? Because that's your true nature. So thank you so much for being a part of this film. Ali sir, unfortunately we did not get to have a song together. Maybe next time. அடுத்த படத்தில். But yeah, I really hope to share more screen space with you ஏதாவது அடுத்த படத்தில். JK, thank you so much for being a very very cooperative and kind co-star. யூஸ்வலி ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில் நான் எதுக்கு பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் JK, it takes a very secure actor, I have to say, to be a part of this film. ஏன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துக்கோ sometimes we need a hero, we need a nice good actor who knows his job, who can also do fight sequences, who can also look handsome, who can also do romance. It's the yin and yang that is required. So thank you so much JK for accepting this, for being a part of it. In the padam, okay, to answer, and music, so sorry, where is Mr. Kripa? There he is. Okay, thank you so much. Congrats on your first Tamil film. என்னோட ஃபேவரட் பார்ட் அந்த வாட்டர்ஃபால் சாங் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த மாதிரி கிளாசிக்கல் சாங்ஸ் டெஃபினெட்லி வில் பி அப்ரிஷியேட்டட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், I think actors are defined more by the roles they say no to than the roles they say yes to. அப்படின்னு சொல்லலாம். So maybe in my career I say no more often than I say yes. இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, because double action very rare for a heroine. ஹீரோக்கு எழுதுவாங்க dual role, ஹீரோனுக்கு very rare. And இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் usually I have not gotten such offers before. So ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது, ரொமான்ஸும் பண்ண வேண்டியது, காப் லுக்கும் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி பீரியட் பிரின்சஸ் லுக்கும் பண்ண வேண்டியது. It appealed to me as an actor and I thought இந்த மாதிரி ஜானர் வந்து ஆடியன்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். So this film is made with very good intentions, purely keeping the audience in mind, hoping they will enjoy this film and just get their money's worth at the theatre. It's packed with a lot of commercial entertainment. So that's the film. And thank you so much, Mr. Vijay Antony. உங்களுக்கு நான் பாடியிருக்கேன். Now you're acting and now you are coming and inaugurating our film. Thank you so much. I think that's it. I think I've covered everything. ரொம்ப நன்றி. Thank you all. Wow, that was a very nice, measured speech, Andrea.
யோசிச்சு யோசிச்சு பேசுனீங்க, பேசாததை கூட யோசிச்சு செஞ்சீங்க. வெரி நைஸ். ஐ திங்க் இந்த ஜானரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியாவுக்கு இதில் ஒரு தனி இடமும் இருக்குது. அரண்மனை, அவள் வரிசையில் அந்த மாதிரி ஒரு த்ரில்லர், அமானுஷ்யமான த்ரில்லர் அப்படிங்கிறதுல மாளிகை இருக்குமா? இஸ் இட் சிமிலர் டு தோஸ்? இல்லை, we don't want you to give away any secrets here. எனக்கு ஒரே ஒரு சீக்ரெட்டுக்கு பதில் தெரிஞ்சால் போதும். படத்தில் ஆலி சித்தப்பா ஓகே, கார்த்திக் கட்டப்பா ஓகே, ரவிக்குமார் சார் படத்தில் என்னப்பா? வாங்க, அதை நீங்களே வந்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மேடையில் விட்டிருப்பவர்கள், முதல்ல மை தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் கமல் போரா அவர்கள். அவங்களுக்கு நிஜமாக நாங்கள் எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியாது பாவம் அந்த ராஜேஷ்குமார். எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பார், ஆனால் இன்னும் ஆன்சர் இருக்காது. சார் மணின்னா அதுதான் தெரியும், உடனே அதை விட்டு உடனே அவங்க செக் எழுதுறதுலேயும் கையெழுத்து போடுறது தான் பாவம். அங்கேருந்து எப்போவுமே ஸ்பாட்டில் இருப்பார். தில் சத்யா, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகர். அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அது ஒருவேளை எங்கிட்ட மட்டும் அப்படி பண்ணாரா இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டுமே அப்படி தானான்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார், இது இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி உள்ளவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது வித்தியாசமாக இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்கேன், ஆக்டிங்கில் பிஸியாக இருக்கேன். ஸோ அதில் வந்து எல்லாருமே, ஆனால் வந்து எல்லா படமுமே வந்து நியூ டைரக்டர்ஸ் தான். அது அப்படியே அமைஞ்சது. ஏன்னா நிறைய கதைகள் கேட்கும்போது புது டைரக்டர்ஸ்கிட்ட ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ஒரு லைன் வருது. அது மாதிரி தான் தில் சத்யா வந்தார். இது தமிழுக்கு அவருக்கு நியூ தானே. ஸோ அவர் வந்து சொன்ன லைனில் நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் சார், அப்புறம் என் கேரக்டர் சொல்லுங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராம் சிங். அவங்க ஏற்கனவே கஸ்தூரியே அழகாக காமிச்சிருக்காருன்னு பாருங்கள். இல்லை 20 years பேக் இல்லை, அப்போ இப்போவும் அழகாக தான் இருக்கேம்மா சொல்கிறேன். அவளை லட்டு மாதிரி காமிச்சான்னா அது வந்து காரணம் வந்து இவனுடைய சீஃப் வந்து அசோக் ராஜன். அவன் வந்து எல்லாரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை படித்தவன். என்னுடைய 2வது படத்தில் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர். அவன் தான் வந்து சார் நீங்கள் எப்படியாவது இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு. நான் வந்து இந்த படத்தில் கமிஷனர், சினிமாவில் தான் ஒரு நாள் கமிஷனர், ஒரு நாள் ஜட்ஜு, ஒரு நாள் பொலிட்டீஷியன், அப்படி. சார் கமிஷனர், அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் சொன்ன லைன் வந்து நான் சொல்கிறேன், ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்த கதையை சொல்லாமல் சார் இப்படியெல்லாம் நடக்குது சார் நாட்டில் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார். நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரணைக்கு எடுத்து அது நீங்கள் பண்ணுற ஒரு கமிஷனர்னு சொல்லி. ஆக்சுவலாக உலகத்திலேயே ஒரு 200-300 பேருக்கு தான் வந்து ஒரு பிளட் குரூப் இருக்குது. அதை வந்து ஒரு 65 எத்தனை வருஷத்துக்கு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில், பர்டிகுலர்லி பாம்பேல ஒரு லேடி டாக்டர் அதை கண்டுபிடிச்சி இந்த பிளட் குரூப் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பிளட் குரூப்புக்கு பேரே பாம்பே பிளட் குரூப்னு அப்போ வச்சுருக்காங்க. ஸோ உலகத்துலேயே ஒரு 300 பேருக்கு தான் இருக்குது அந்த பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா 120 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு சொன்னார். 120 சார், 120 130 வருஷம். அது ஃபோட்டோ காமிச்சிங்களே, 130 வயசு சார். நம்பவே இல்லை. அவர் ஃபோட்டோ பார்த்தா 50-60 தான் தெரியுது. என்ன சார் இவருக்கு 130? அந்த பிளட் குரூப்புக்கு இருக்கிற அந்த பவர், அதாவது அவங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வயசாகாது, எல்லா பவருமே இருக்கும். அந்த இதில் வந்து எல்லாமே டோட்டலாகவே வந்து அவங்க அந்த யங்கு இதுதான் ஃபீல் தான் இருக்குது. சரி, இதுக்கு வந்து இதை வச்சு தான் சார் இந்த கதையை நாங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு. இந்த 300 பேருக்கு தான் உலகத்திலேயே அந்த பிளட் குரூப் இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ, அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணனாலோ அந்த பிளட் குரூப்பு நம்ம தேடிட்டு தான் போகணும் இல்லையா? இப்போ அந்த 300 பேரில் நிறைய பேர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பேர் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ, ஆப்ரேஷன் பண்ணாலும், ஆக்சிடெண்ட் ஆனாலோ பிளட்டு வேணுங்கிறதுக்காக இதே பிளட் குரூப்பு வேர்ல்டில் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள கடத்திட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறது.
ஏன்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா வாழணும் அவன். அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்ககிட்ட பிளட் எடுத்துக்கலாம். வித்தியாசமாக இருந்த லைனை. சரி, இந்த இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் ஒருத்தர். பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறவர், சத்ருவேதின்னு. வித்தியாசமாக இருக்க லைனு அப்படின்னு சொல்லி, இல்லை சார் இது லைன் இல்லை, இந்த இன்ஸ்பிரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதை அப்படின்னு சொல்லி. சரி இது போதும், என் கேரக்டர் மட்டும் சொல்லுன்னு சொல்லி அதில் போய் நடிச்சிட்டேன். ராம்சிங்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஜேகே அப்படியே பயந்துக்கிட்டே நிற்பார். சரி ஏன் அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கிறேன். இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு படம்லாம் நடிக்கணும் இது பண்ணலாம் ஆசைப்பட்டேன் சார், அட்லீஸ்ட் உங்களோட உங்கள் கூட நடிக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிஜமாகவே அவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்றத நான் பார்க்கல, எப்போ பார்த்தாலும் ஜிம்மு பண்ணுறது பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் பாடி தான் அவருக்கு. அவர் நல்லா நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், அழகாக இருக்கார். ஆண்ட்ரியா, கஸ்தூரி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரசித்த படம் தரமணி. அதில் வந்து அது அவ்வளோ ரியல் ஆக்டிங் இருக்கும். அவங்க சகலகலா வள்ளி. அவங்க அது ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டு நல்லா போடுவாங்க, ஒரு படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், எங்கள் படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று சூப்பராக பாடிப்பாங்க. யார் பாடுறது 4 பேர் கேட்குற மாதிரி. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊஸ் த ஹீரோ காக்க வந்து வாத்தியாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபெமினைன் அண்ட் மேல் மிக்ஸ் பண்ணால் வர வாய்ஸு, அந்த மாதிரி வாய்ஸில் அது பாடினாங்க. நல்ல டான்ஸரு, நிறைய விஷயங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. அவங்களோட ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணுறேன். பட் எதுவுமே வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, லாஜிக் கேட்பாங்க. இப்போ நான் இந்த டைலாக் சொன்னால் ஏன் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எங்கள் ஜோ. நீ இன்னொரு வாட்டி வாயா மேடைக்கு. ஏன்னா பாவம் இவருக்கு தமிழ் இல்லைன்றதுனால அவங்க அது ஜோ தான் கூப்பிடுவாங்க. அந்த ஜோ எதுக்காக நான் மறுபடியும் மேலே கூப்பிட்றேன்னா, அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு நிறைய பேருக்கு தெரியாது. இசைஞானி இளையராஜாவின் அண்ணன் மகன். பாவலர் வரதராஜன். அதான் இல்லை இளையராஜா சாரே பயப்பட்டு வரல, எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். அவருடைய மகன், பாவலருடைய மகன். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டேன். நிஜமாமே ரொம்ப டைலாக் சைடில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தில் சத்யாவுக்கு. ஆலி சார், ஐம் எ கிரேட் ஃபேன் அண்டி. చాలా ஃபேன். அதாவது இப்போ தான் அவருடைய பேச்சுக்கு இவ்வளோ நல்லா அழகாக பேசுவீங்கன்றது. ஏன்னா உங்களோட பேச்சு நான் எதுவும் நேராக பார்த்து கேட்டதில்லை, ரொம்ப அருமையாக பேசுகிறேன். இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஆலி சாரோடைய ஒரு தயவுசெய்து எல்லோரும் யூடியூப்பில் போய் அந்த பாகுபலி ஸ்பூஃபா, அது கிண்டல் பண்ண மாதிரி, அது என்ன பேர் வரும், பாகுபலி ஸ்பூஃபா ஒரு சாங்கு, அது அந்த சாங் சார். அது நீங்கள் பாருங்கள் அந்த பாட்டை அந்த ஃபங்க்ஷனில். ஐயோ பயங்கர கவனம் இருக்கும். அது இவன் பண்ணதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீரோ அந்த படுத்து அம்பு விடுறது அதெல்லாம் வந்து இவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணி, அதே மாதிரி ஃபால்ஸ்லாம் கீழே விழுந்து பிரமாம பண்ணிப்பேன். கேட்டால் 2 டேஸில் ஷூட்டிங், எல்லாம் சிஜி இல்லை. அது நான் எப்போது போர் அடிச்சதுன்னா அதை நான் போய் போட்டு பார்த்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அவர் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப இன்றைக்கி அருமையான ஒரு பேச்சும் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் விஜய் ஆண்டனி, தேங்க்ஸ். உங்களுடைய நல்ல உள்ளங்கள் வாழ்த்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இது வந்து ஒன்லி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கு தான் நினைக்கிறேன் டீசரில். பட் இதுக்குள்ளே ஒரு பேயெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அதெல்லாம் எனக்கு கதை தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு கதை தெரியாது. நான் என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் கேட்டேன். பட்டு ஒரு நிஜமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கஸ்தூரி, நீ ஒரு மேட்ரு ஒன்று லைட்டாக சொல்லிட்ட, அது அவங்கெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. டைட்டில்ஸ் வரப்போகுது பாருங்க நாளைக்கு. கமல் பேரை வச்சிருக்கிறதுனால அவர் பேசுறதா கரெக்டா? அவங்க மறந்துருந்தாலும் நீங்கள் அதை கொளுத்து விடாமல் போக மாட்டீங்களே அப்பா. அவங்களுக்கு வேறு நியூஸ் இருக்குது நாளைக்கு போடுறதுக்கு. இப்போ வருது பாருங்கள், அதை விட பரபரப்பான நியூஸ் விஜய் ஆண்டனி சார் கொடுக்க போகிறாரு. ஒரு விஷயம், இதை வந்து கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல கவனிச்சாகணும். இதெல்லாம் நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படி தெரில. நான் இன்றைக்கி அவரை பற்றி என்ன பேசுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது இதுதான். தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க யாருமே நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறத விட
அவங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பட்டப்பெயர்களை வச்சு சொல்லுவோம். எல்லா ஹீரோஸும் நடிகர் திலகம், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், இப்படி ஆரம்பித்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், மக்கள் செல்வன், தளபதி, இளைய தளபதி, இப்படி எல்லாரும் பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஹிட்டு பட ஹீரோ எப்படியெல்லாம் பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியுமா? யமன், சைத்தான், பிச்சைக்காரன், திமிரு பிடிச்சவன், இப்படியெல்லாம் பேர் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்படின்னு சொன்னால் அந்த வித்தியாசமான கதாநாயகன் விஜய் ஆண்டனி மட்டும்தான். இதில் இதை சொல்லிடலாம். இதில் இப்போ அடுத்தது என்டையர் டீமே சேர்ந்து விஜய் ஆண்டனி அவர்களை அவருடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்தணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரிங்க, நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எந்த படம் அப்படின்னு கேட்டேன். கொலைகாரன். இப்படி பேர் வாங்குற ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல விதவிதமான பேர் வைக்கிற ஹீரோவாக இருக்கிறது விஜய் ஆண்டனி அவர்கள் தான். ஆனால் உண்மையான யதார்த்தமான, நான் அவரோட இப்போது நிஜமாவே அவருடைய உண்மை கதாபாத்திரத்துக்கு, நிஜ வாழ்க்கையில் அவர் இருக்கக்கூடிய கேரக்டருக்கு சூட்டார ஒரு டைட்டிலில் இப்போ தான் நடிக்கிறாரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இங்கே எந்த மொழி பேசினாலும் அவங்க பெரிய ஹீரோவாகலாம். இன்ஃபேக்ட் கார்த்திக், பெங்களூர்லேருந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோஸ் வந்திருக்காங்க. ஐ வாஸ் ட்ரைங் டு திங்க், ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் மைண்டில். ஐ திங்க் மோகன் சார், அப்பாஸ், வினய், வேற பிரபுதேவா, அண்ட் ஆஃப்கோர்ஸ் பெங்களூர்லேருந்து வந்த பிக்கஸ்ட் ஹீரோ, சூப்பர்ஸ்டார், தே ஆல் கேம் ஃப்ரம் பெங்களூர். பிரகாஷ் ராஜ் அவர்கள், லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு மொழி பேசினாலும் அவங்கள வந்து தமிழ் மக்கள் ஒத்துக்குவாங்க. அதில் தமிழ் நடிகர், தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு நடிகர், தமிழரசன் அப்படிங்கிற பேரில் இப்போ ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தில் நானும் அவரோட நடிக்கிறேன். ரொம்ப 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 ஆப்டான ஒரு பேர் இப்போ தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைப்பேன். இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆப்டான பெயர்களில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு நினச்சா வெற்றி செல்வன், இளமையானவன், திறமையானவர், இந்த மாதிரி பேர்களில் எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை அப்புறம் நீங்கள் திருப்பி எல்லாத்தையும் இப்படி இப்படி ஆட்டுவீங்க. அவர் தயாரிச்சிருக்காரு, இசை அமைச்சிருக்காரு. இங்கே 2 பேரும் அப்படி தான். நான் ஆண்ட்ரியாவை பற்றி ஏற்கனவே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இப்போ சொல்லி கொளுத்தி போடுவோம். எனக்கு ஆண்ட்ரியாவை பார்க்கும்பொழுது அவங்க வந்து பாடுறாங்க, நடிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அதே முகவெட்டு, முகச்சாயல், இசை ஞானம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாடர்ன் எம்எஸ் மாதிரி இருக்கிறீங்க நீங்கள். அவங்களுடைய இசை வாழ்க்கையில், அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் அவங்க வந்து ஷி வாஸ் அ சிங்கிங் ஸ்டார், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரும் அதே போல் இசை அமைப்பாளராகவும் சரி, கதாநாயகனும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி, எதை தட்டாலுமே இன்றைக்கி வந்து ஒரு மிதாஸ் டச் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி மனிதர், வெற்றி நடிகர். அவருடைய அடுத்த படங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்க போகிறாரா, இல்லை கொலைகாரனுக்கு அடுத்தது கைதி, அக்யூஸ்ட், இப்படி தானா அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சார் வேறு ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சார். வாட் இஸ் தட்? நினைக்கல, மறந்துட்டேன். இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் கிருபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் 50 படம் மேலே மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கேயும் வந்து நிறைய படங்கள் கொடுத்து பெரிய லெவலில் வரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. இது மீ டூ மைக் சார், தொடாமல் பேசணும். விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய சிறப்புரையை கேட்கறதுக்காக எல்லாரும் வெயிட்டு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்ச என்னோட நெருங்கிய நண்பர் கமல் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ரீசெண்டாக நான்
ரீசெண்டாக நான் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு. இந்த படத்தோட டைட்டில், இதோட ஃபாண்ட், இதோட நீங்கள் பண்ண டீசர், இதை அமைச்ச இடம், இத்தனை பத்திரிக்கைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ராஜேஷ்குமார் சார், கமல் சார், உங்கள் 2 பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஜெயிக்கும். ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னதுனால. ரொம்ப அருமையான லைன். எப்படி இந்த லைனை மிஸ் பண்ணோன்னு இருக்குது. இதில் வந்து ஒரு 10 கதை பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் அமையும் சார். கமல் சார், இந்த படம் ஹிட் ஆக போகுது. இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகலகலாவல்லி ஆண்ட்ரியா. உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா. சார் ஒரு பாட்டு காமிச்சார் இல்லையா, பார்க்க வந்த வாத்தியாரோ, அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வேறு யாரும் அந்த மாதிரி பாட முடியாது. அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட அது நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலே வேறு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன். கண்டிப்பாக ஷூர் சார். நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுவார். ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும், நிறைய படங்கள் நடிக்கணும். சொன்ன மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, எல்லாமே உண்மை தான். நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜேகே சார், யூ ஆர் லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். பார்க்குறதுக்கு ஒரு ஆரியா மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச 2வது ஆரியா நீங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வரவேற்றிருக்கு. ரஜினி சார், அர்ஜுன் சார், பிரகாஷ் ராஜன், நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இடம் பெறணும். கண்டிப்பாக சார். நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஷூரா சார். இந்த விழாவோட முக்கியமான நாயகர், படத்தோட டைரக்டர், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம். நாம் அரைச்ச மாவதி தான் ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்ருக்கிறோம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு. உண்மையிலே நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக அந்த லைனை தேடினதுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள். அடுத்தது ஆலி சார், உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் சார். ஆக்சுவலாக எப்படி இப்போ இன்றைக்கி உண்மையிலேயே பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. கேமராமேன் சார்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து எல்லாருமே, ஆண்ட்ரியாலேருந்து, ரவிஸ்குமார் சார்லேருந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க. அதில் ஹைலைட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர், அவங்களோட 50வது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக உங்கள் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவ்லேயே இந்த ஒரு பாகுபலி, அரண்மனை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக இது கண்டிப்பாக அமையும். ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடித்து உங்களால் முடிஞ்சால் மே மாதம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க. நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார், நீங்கள் வந்து பாவலர் அவரோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும். ஏற்கனவே நான் அவரோட ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். బట్ నాకు ఎప్పటి నుంచో మీ దగ్గర ఒక విషయం చెప్పాలని ఉండింది. అది ఎప్పుడు కలిస్తే నేను చెప్పడానికి మర్చిపోతానండి. நிறைய தரம் சந்திச்சிருந்தாலும் அப்போல்லாம் சொல்லாத ஒரு விஷயம் நான் இங்கே ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறேன். இப்போ தெலுங்கு சினிமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது ரெயின் சாங்ஸ் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே வந்து தெலுங்கு ரெயின் சாங்ஸை ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். நான் வந்து ఎత్తనయో తెలుగులో శ్రీదేవి చేసే రెయిన్ సాంగ్ కూడా చూశానండి. కానీ యమలీలాలో ఆలీ చేసే రెయిన్ సాంగ్ లాగా నేను ఎప్పుడూ చూడట్లేదు. அவ்வளவு அழகாக ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா போட்டுட்டு இவங்க ஆடுற இல்லை வில்லன் ஆடுவார், நீங்கள் வந்து பாம்பு மகிடியெல்லாம் ஊதுவீங்க. செம்ம கலையாக இருக்கும். இன்றைக்கி தமிழ் படம் போன்ற ஸ்பூப்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலே
ஆலியுடைய கலவரங்கள்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். பிக் ஃபேன். உங்களுடைய காமெடி இப்போது அடுத்த கட்டமாக இங்கேயும் வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் திங். அதில் ஒரு சின்ன சாம்பிளை இப்போ ஸ்டேஜில் நீங்கள் கொடுங்க. தமிழ் பேசுவீங்களா? ஒரு முடிவோடு வந்துடுறாரு. என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த கிரேட் டைரக்டர் பாரதி ராஜா. அழகில் ஓவியதில்லை அந்த படம் வந்து 1980 தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து கார்த்திக், ராதா, தியாகராஜன் ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன். அதுக்கப்புறம் சேம் ஃபிலிம் தெலுங்கில் ரீமேக், சேம் கார்த்திக், ஹீரோயின் சேஞ்ச் முச்சாலர்னா, வில்லன் சேஞ்ச் ஷரத் பாபு, சைல்ட் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் அந்த ஆலி நான் தான். கரெக்டாக லாஸ்ட் இயர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ வந்தாலும் இந்த வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தா இந்த வழி தான் நாங்கள் வந்து மூவி ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு ஏவிஎம், பிரசாத் ஸ்டுடியோ, அருணாச்சலம், விஜய் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த சின்ன வயசில் அந்த போகிறது இதை ஒலியெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடும். முதல்ல வந்து மீடியா பிரதர்ஸ்க்கு, அப்படியே மேக்சின்ஸ் பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட நான் வந்து ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா 5 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 40 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1100 மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தில் சத்யா வந்து அவருக்கு ஹாஃப் தெலுங்கு, ஹாஃப் தமிழ், கன்னடா ஃபுல் வரும், ఇంగ్లీష్. అలీగారు నేను సత్య అండి, మీకు కన్నడ వచ్చా? రాదండి, చెప్పండి, అర్థమవుతుంది. తమిళ్ అద్భుతం, సూపర్. ఏమీ లేదు, ఒక ఫిల్మ్ మనము చేస్తున్నామా, మిక్స్డ్ లాంగ్వేజ్. ఓ సార్, మొదల్లో నేను வந்து டான்ஸ் மாஸ்டர். ஓ அப்படியா? இப்போ டைரக்டர். ஓ సార్, కంగ్రాచులేషన్స్. ఒక బ్యూటిఫుల్ క్యారెక్టర్ సార్. సార్ హీరోయిన్ ఎవరు సార్? ఆండ్రియా. ఓ ఆండ్రియా, ఏంటి సార్ క్యారెక్టర్? என்ன சார் கேரக்டர் என்ன சார்? ஒன்றுமே இல்லை, ஹீரோ சித்தப்பா. நான் என்ன நினச்சேன்னா, ஓ ஆண்ட்ரியா பக்கத்துலன்னா ஒரு சாங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஹீரோ சித்தப்பா ஜேகே இஸ் அ வெரி குட் நைஸ் பர்சன். அவருக்கு 2 விஷயந்தான் தெரியும். ஒன்று சாப்பிட்றது, 2 எக்ஸசைஸ் பண்ணுறது. அவருக்கு தெரியாமல் ஜேகே வச்சுருக்காங்க. இல்லை, ஜிம் பாய் அப்படி ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும். ஹீரோயின் பற்றி நம்ம சொல்லணும். ஹாலிவுட்டில் ஆஞ்சலினா ஜோலி, தமிழ்நாட்டில் ஆண்ட்ரினா ஜோலி. நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறோம் கேரளாவில். இது என்ன சார் லொக்கேஷனு? அத்திரேப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். காலையில் வெயில வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரிஸ் இருக்கும். அங்கே வாட்டர் ஃபால்ஸு, ரொமான்டிக் சாங்கு, இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டு. ரியலாக ரெயின் தான் அங்கே. அதை கேரளாவில் அங்கே வந்து நம்ம ஜேகே இஸ் ஃப்ரம் கர்நாடகா, பட் அவருக்கு கொஞ்சம் தமிழ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். டைலாக்கு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து, சார் வாட் இஸ் திஸ் மீனிங்? இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு 200 இயர்ஸ் பேக்கு. எனக்கு கூட கொஞ்சம் தான் தெரியும்.
பெட்டர் என்னன்னா நம்ம டைரக்டர் கிட்ட கேட்டால் சார் அவருக்கு கூட உண்மை தெரியாது சார் தமிழ். அப்போ யார் கோ டைரக்டர் சார் இது என்ன அர்த்தம் சார்? அது என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்த காட்ரிசிசன் இந்த மொலாஸ்டிசிசன் பண்ணது ஒரு 200 years பேக். ஓ அப்படியா, ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். ஸோ இப்படி இந்த படம் ஷூட்டிங் நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம். ஒரு 4 days அப்படியே கண்டினியூ. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ராஜேஷ் குமார், அவர் வந்து பாம்பே. कैन आई स्पीक हिंदी? आपको समझ में आता है ना? बहुत लोग यहाँ पर हिंदी में समझते हैं. अब भाई साहब, मैं बम्बई से राजेश कुमार. हाँ भाई बोलिए. भाई वो आपका वो पेमेंट कैसा है? पेमेंट आप बोलो कितना पेमेंट है? वो जो कुछ पेमेंट है वो पूरा चेक है, पूरा वाइट है, नो ब्लैक. अरे किसने मांगा यार तुमको ब्लैक? नहीं पूरा वाइट है, पूरा वाइट. ओके थैंक यू, ठीक है. वो पूरा जीएसटी है ना, वो मोड़ी लगा दिया, क्या करने वो. वेरी जेन्युइन. एंड शूटिंग ख़त्म होने के बाद उन्होंने हमको चेक भेज दिया. फिर उसके बाद कमल वोहरा साहब, पहली बार आपको मिला मैं. आपने यहाँ पर आके 2 बात हिला के चल गए. एंड वन मोर थिंग, एंड इज अ वेरी गुड डायरेक्टर. நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆந்திராவில் வந்து நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் சார். ரஜினி சாரோட படம் எடுக்கணும் ஓன்லி கேஎஸ் குமார், கேஎஸ் ரவிக்குமார் சார். எதுக்குன்னா அவர் படம் எடுத்தாரோ எந்த படம் பார்த்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். நிறைய பேர் ஆந்திர பிரதேஷில் சில பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர். ஸோ அதில் கேஎஸ் ரவிக்குமார் அப்படின்னா பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க, எஸ் இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு. அண்ட் ரீசெண்ட்லி அண்ட் விஜய் ஆண்டோனி சூப்பர் டூப்பர் ஹிட் பிச்சைக்காடு இன் தெலுங்கு. அந்த படம் அவ்வளோ பேர் ஹிட் ஆகும்போது யாருக்குமே தெரியாது. தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் யாருப்பா இந்த ஆள் சேது விஜய் ஆண்டோனி, என்ன இந்த படம் இப்படி எடுத்துட்டாரு. மதர்ஸ் டே வந்தால் அந்த சாங் வரும், அம்மா தண்ணி நன்னினா தண்ணி நன்னி நாத்த, அந்த சாங். அண்ட் இப்போ தான் எம்எல்ஏல பற்றி சொன்னாங்க. அந்த படம் வந்து நான் கமெடியனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து அலி எங்கே இருக்க? என்ன சார்? இல்லை உங்ககிட்ட பேசுகிறேன் வா. சரி சார் வரேன். ஒரு எக்ரிமெண்ட் கொடுத்தாரு. எக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சைன் பண்ணேன். சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் இல்லை, என்ன இப்போது புதுசாக எக்ரிமெண்ட்டு எப்படி சொல்கிறீங்க? அப்படி இல்லைப்பா, நீ சைன் பண்ணேன். சைன் பண்ணிட்டேன். செக் கொடுத்தாங்க. ஒரு 10 daysக்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட, அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சார் என்ன சார் இது? நீ தான் ஹீரோ. சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க? இது வந்து 94 அந்த படம் தான் தமிழில் லக்கி மேன், கார்த்திக் ஹீரோ. அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஹீரோ. ஏன் ஹீரோ படம் ரீமேக்கு கார்த்திக் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப அது இண்டஸ்ட்ரியில், இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார், எங்கே போவார், எப்படி போவார் ஒன்றும் சொல்ல முடியாது. தட் இஸ் ஃபேட், தட்ஸ் இட். அந்த ஆண்டவன் போ தமிழ்நாட்டில் போ, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ, ஆந்திரா போ, இல்லைன்னா கர்நாடகா போ, இல்லைன்னா கேரளா போ, இல்லைன்னா மகாராஷ்டிரா போ, இல்லைன்னா ஹாலிவுட் போ, அப்படி எழுதிடுவார். அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகணும், நான் அது ஆகணும், அது இல்லை, இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த சான்ஸ் கொடுத்துட்டு நம்ம
தில் சத்யா அண்ட் இஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம் சிங். ராம் சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க, அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு. டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார். அந்த சாங் என்னென்னா, தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாட்டு கேட்டுகிட்டே தூங்குவார் அவர். ஸோ அதுக்காக ஹோல் யூனிட்டுக்கு எப்போவுமே தூக்கமே இருக்காது. 24 hours சார், நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்குன்னா டேக் அப்படின்னு வர எங்கே ராம் சிங். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், மாளிகை. அண்ட் டெஃபினெட்லி எதுக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு நம்பி மகாராஷ்டிராலேருந்து வந்து இந்த மாதிரி படம் நான் எடுக்கணும். ஸோ அதுக்காக என்டையர் தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பட் இந்த படம் பாருங்கள், நல்லா ஹிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு 10 பேர் மகாராஷ்டிராலேருந்து வருவாங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. லட்டை பற்றி பேச மறந்துட்டேன், சாரி. ரொம்ப அருமையாக ஒரு காரியம் பண்ணீங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி போட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் நடக்கலை. ஏதாவது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். பக்கமே போகிறது இல்லை சார்.